கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஒரு 3 விதமான கிரியைகளை செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சாட்சி கொடுக்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டக்கூடிய கிரியைகள் செய்யாமல், ஆவிக்குரிய அத்தகைய கிரியைகளை செய்யாமல், தங்களுக்குள்ளாக ஒரு பிரமாணத்தை குறித்து, ஒரு அடையாளத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை நாய்களுக்கு, பொல்லாத வேலையாட்களுக்கு, சுண்ணத்துக்காரருக்கு என்ற 3 தன்மையுள்ள ஜனங்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் அவர்கள் தங்கள் மாமிசத்தின் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்கள். அவர்கள் ஆவியினாலே கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டாமல் தங்களுக்குள்ளாக தாங்கள் பற்றி கொண்டிருக்கிற பிரமாணத்தை கொண்டு தாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு எச்சரிப்பின் காரியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யார் இந்த நாய்கள்? பிரஜாதிகளுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் நாய்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார்கள். பிரஜாதிகளுடைய கிரியைகளுக்கு ஒத்த கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் நாய்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் தான் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புக்குள்ளும் இருந்து பரிசுத்த ஜனமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக ஒரு ஜனத்தை தனக்குள்ளாக தேர்ந்தெடுக்கிறார். அந்த பரிசுத்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ளாக எல்லா காரியங்களிலும் இந்த பூமியிலே உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு உன்னத நிலைக்குள்ளான ஒரு கிரியை உருவாக்குகிறார். அப்படி உயர்ந்திருக்கக்கூடிய அந்த கிரியை அவர்களுக்குள்ளாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஆத்மா என்ற உள்ளான சரீரம். இந்த ஆத்மா என்ற உள்ளான சரீரத்துக்குரிய மேன்மையை அறியாதவர்கள் நாய்கள். புறஜாதிகள் ஆத்மா என்ற உள்ளான சரீரத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள். அப்படி ஆத்மா என்ற உள்ளான சரீரத்தை பெற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய அந்த நிலையை நாய்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாய்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதில்லை. அத்தகைய கிரியைகளை செய்யக்கூடியவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறதில்லை. எந்த ஒரு மிருகமும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கத்தக்க கிரியைகளை செய்ய முடியாது. ஏனென்றால் அது ஆத்மா என்ற உள்ளான மனுஷரை கொண்டிருக்கக்கூடிய மனுஷர்களுக்காக மாத்திரம் கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரு நீதிக்குரிய காரியம். அப்படி ஆத்மா என்ற உள்ளான மனுஷனுக்குரிய நீதிக்குரிய காரியம் அல்லாதபடிக்கு புறம்பே இருக்கக்கூடிய காரியங்கள் யாவும் நாய்களுக்குரிய கிரியைகளாக காணப்படுகிறது. அப்படி நாய்களுக்குரிய கிரியைகளுக்கு ஒத்த கிரியைகளை செய்கிறவன் தன்னுடைய கிரியைகளை மாமிசத்துக்கு மேல் நம்பிக்கையுள்ள கிரியைகளாக செய்கிறபடியினால் அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாட்சியிடுகிறது நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள், வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். யார் இந்த நாய்கள்? இந்த நாய்கள் பீருண்டதை புசிக்கிறவர்கள். வெளியிலே பீருண்ட மிருகத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போடுங்கள் என்று இங்கே ஒரு பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணமானது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாய பிரமாணத்துக்குரிய காரியம். இங்கே நியாய பிரமாணம் சாட்சி கொடுக்கிறது, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனம். இந்த நீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜனமானது இஸ்ரவேலர்களை குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சியாகும். ஏனென்றால் இந்த இஸ்ரவேலர்கள் மற்ற ஜனங்களுக்குள்ளாக இருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஜனம். ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆவியின் சரீரமானது பரிசுத்த தன்மைக்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தனக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற பரிசுத்த சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜனம் பீருண்ட மிருகத்தை புசியாதபடிக்கு அவைகளை நாய்களுக்கு போடுங்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. நாய்கள் தங்களுக்குள்ளாக ஆவியின் சரீரம் பெற்றிருக்காத ஜனம். இப்படி தங்களுக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்காத இந்த ஜனம் அவர்கள் புசிப்பதற்குரிய காரியத்திலே எந்த விதமான வேறுபாடும் இங்கு காட்டப்படவில்லை. அவர்கள் எதை வேண்டுமானாலும் புசிக்கலாம். அது தேவத்துவத்துக்குள்ளாக கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணம். கர்த்தத்துவத்துக்குள்ளாக வரும்பொழுது மாத்திரம் அங்கே பிரமாணம் இவைகளை புசி, இவைகளை புசியாதே, இவைகளை செய், இவைகளை செய்யாதே என்று சாட்சியிடுகிறது. மற்ற ஜனங்களில் இருந்து பரிசுத்த ஜனமாக பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய இந்த ஜனம் பீருண்டதை புசிப்பதற்கு கட்டளையிடப்படாத ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். பிரமாணம் சாட்சியிடுகிறது, பீருண்ட மாமிசத்தை நீ புசியாதே, அதை நாய்களுக்கு போட்டுவிடு, நாய்கள் அவைகளை புசிக்கட்டும். நாய்கள் ஆத்மா என்ற சரீரம் இல்லாதவர்கள், ஆவிக்குரிய கிரியைகளிலே கர்த்தரால் கிருபையை பெறாத ஜனம். அப்படிப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் எதை வேண்டுமானாலும் புசிக்கலாம். அவர்கள் பீருண்ட மாமிசத்தை புசிக்கலாம், அவர்கள் நெருங்குண்டதை புசிக்கலாம், அவர்கள் கர்த்தரால் கட்டளையிடப்பட்டிருக்கக்கூடிய
பிரமாணத்துக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கிற எந்த காரியங்களையும் மீறுகிறவர்களாக செயல்படலாம். ஆனால் இஸ்ரவேலராகி நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கிறபடியினால் பீருண்டதை நீங்கள் புசிக்கலாகாது. இது கர்த்தர் பிரமாணமாய் கட்டளையிடப்பட்டிருக்கிற காரியம். இப்படி பீருண்டதை புசிப்பவர்கள் மத்தியிலே நீ உன்னுடைய கிரியைகளை அவர்களுடைய கிரியைகளுக்கு ஒத்த கிரியைகளா செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 22:20. என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய வேண்டுதலை தேவ சமூகத்திலே வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேண்டுதலானது தனக்கு அருமையாக தனக்குள்ளாக இருக்கிறதை நாய்களுடைய துஷ்டத்தனத்துக்கு தப்புவியும் என்று வேண்டக்கூடிய ஒரு வேண்டுதலாக காணப்படுகிறது. இங்கே அருமையானதாக காணப்படுகிறது அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவனுக்குரிய ஆத்துமா, அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரம். அப்படி ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவன் நாய்களுடைய கிரியைகளுடைய அந்த துஷ்டத்தனத்துக்கு தன்னை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக வேண்டக்கூடிய ஒரு வேண்டுதலாக காணப்படுகிறது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அனுமதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தரால் கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாணம் கொண்ட ஜனமாக காணப்படுகிறது அவருடைய பரிசுத்த ஜனமாகிய ஆத்துமா என்ற உள்ளான சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஜனம். அப்படி ஆத்துமா என்ற உள்ளான சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த ஜனம் பீருண்டதை புசிக்க கூடாது, பரிசுத்தம் இல்லாததை புசிக்க கூடாது. அப்படி பரிசுத்தம் இல்லாததை புசிக்கக்கூடியது நாய்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். இங்கே கர்த்தர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பின் சத்தமானது பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் என்று. ஏனென்றால் நாய்களின் தன்மை உள்ளவர்கள் பரிசுத்தமானதை புசிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் முத்துக்களை போன்றது. வேற வார்த்தை ஜீவனுக்குரியவர்களுக்காக, ஆத்துமா என்ற உள்ளான மனிதனை கொண்டிருக்கிறவர்களுக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிற பிரமாண புத்தகம். இது நாய்களுக்கு கொடுக்கப்பட கர்த்தரால் அனுமதிக்கப்படவில்லை. பரிசுத்தம் இல்லாததை புசிப்பவர்கள் நாய்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமானதை புசிக்க கர்த்தரால் கிருபை பெற்ற ஜனமே அவருடைய ஜனமாக, அவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஜனமாக காணப்படுகிறது. பிள்ளைகளுக்குரியதை புசிக்க அருகதை இல்லாதவர்களாக இந்த நாய்கள் காணப்படுகிறார்கள். இந்த நாய்கள் தங்களுடைய கிரியைகளிலே பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போஜனத்தை புசிக்க அனுமதிக்கப்படாதிருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். இந்த புசிப்புக்குரிய காரியத்தினால் நாய்கள் என்றும் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் வேறு பிரிக்கப்படக்கூடிய இந்த கிரியைகளை நாம் பார்க்கிறோம். நாய்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத ஜனங்கள், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள அருகதை இல்லாத ஜனங்கள். ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்து பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனம் பிள்ளைகளாக சாட்சியிடப்படுகிறார்கள். தன்னால் பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக புசிப்பதற்கு கொடுக்கக்கூடிய அந்த போஜனத்தை நாய்களுக்கு ஒத்த உள்ளான சரீரம் இல்லாதிருக்கக்கூடிய ஜனங்கள் அதை புசிப்பதற்கு அனுமதிக்கப்படாதிருக்கக்கூடிய ஒரு நிலையை இங்கே நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே மீண்டும் நாம் பார்த்தோம் என்றால், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. கிரேக்க ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வேண்டுகிறவளாக அவரிடத்திலே நாடி ஓடி வருகிறவளாக காண்கிறோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவளிடத்திலே கேட்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை என்று. ஏனென்றால் கிரேக்க ஸ்திரீ ஆத்துமா என்ற உள்ளான மனிதனை பெற்றிருக்கக்கூடிய பரிசுத்த ஜனமாகிய இஸ்ரவேலர்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், நாய்களாக ஒப்பிடப்பட்டிருக்கிற ஜனம். இங்கே பிள்ளைகளுக்காகவே அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தை பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரமாணம் பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடையவர்களுக்காக, தன்னால் பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே இந்த போஜனமாகும். இந்த போஜனத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று கர்த்தரால் சாட்சியிடப்படுகிறது. ஆனாலும் அந்த ஸ்திரீ, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று வேண்டுதலை வைக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இந்த கிரேக்க ஸ்திரீனுடைய விசுவாசத்தின்படி கிறிஸ்து அங்கு மாம்சத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கிரேக்கஸ்தனுடைய குடும்பத்திலே கட்டளையிடுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், முந்தி பிள்ளைகள் திருப்தியாகட்டும். ஏனென்றால் பிள்ளைகள் ஆபிரகாமுடைய சந்ததிகள். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன். ஆபிரகாம் கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரம். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த பூச்சக்கரத்திலே கர்த்தரால் பரிசுத்தத்துக்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. அப்படிப்பட்ட சந்ததிக்குள்ளாக இஸ்ரவேலர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஜனமாக வேறு பிரிக்கப்படுகிறார்கள். அப்படி வேறு பிடிக்கப்படுகிற அந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் திருப்தியாகட்டும். அவர்களுடைய நிலை திருப்திக்குள்ளாக வந்த பின்னரே நாய்களாகிய உங்களுக்கு இந்த அப்பம் கொடுக்கப்படும்.
இது கர்த்தர் பிரமாணமாக தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்த காரியம். இந்த காரியம் நிறைவேறி இருக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். மற்றும் ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் இங்கே நாய்களுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள். ஏன் புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாது இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். இந்த புறஜாதிகள் வானத்தின் அடையாளங்களாலே கலங்கக்கூடியவர்கள். சிருஷ்டிகரை நோக்காமல் சிருஷ்டிப்பை நோக்குகிறவர்கள் புறஜாதிகள். சிருஷ்டிகரை நோக்குகிறவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனம். இந்த புறஜாதிகளுடைய மார்க்கம், இவர்களுடைய வழி எப்படிப்பட்ட வழியாக இருக்கிறது என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவர்களுடைய வழி சிருஷ்டிகரை நாடாமல் சிருஷ்டிப்பை நாடக்கூடிய வழியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி சிருஷ்டிப்பை நாடக்கூடிய இந்த வழி, இந்த மார்க்கமானது புறஜாதிகளுடைய மார்க்கம் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மற்றும் ஒரு காரியத்தை இங்கே எச்சரிப்பின் சத்தமாக பவுல் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது பொல்லாத வேலையாட்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பொல்லாத வேலையாட்கள் தங்களுடைய கிரியைகளிலே கர்த்தர் எப்படியான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சாட்சியிடுகிறாரோ அப்படியான கிரியைகளை செய்யாதபடிக்கு அதற்கு மாறுபாடான கிரியைகளை செய்கிறவர்கள், அவர்கள் பொல்லாத வேலையாட்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். இந்த பொல்லாத வேலையாட்கள் பொல்லாங்களுக்கு தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாண வீட்டிலே கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக காணப்படுகிறது? திருமண வீட்டிலே திராட்சரசம் குறைவு விடுகிறது. இயேசு கிறிஸ்துடைய தாயார் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, இங்கே திராட்சரசம் குறைவுபட்டு இருக்கிறது, இங்கே உன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும்படியா எங்க ஒரு வேண்டுதலை வைக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய தாயார் வேலையாட்களை பார்த்து ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அவைகளை நீங்கள் செய்யுங்கள். இங்கே அப்படியான ஒரு கிரியைகளை செய்யும்படியாய் அந்த வேலையாட்கள் பணிக்கப்படுகிறார்கள். இங்கே கச்சாடிகளுக்குள்ளாக தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தர் அந்த வேலையாட்களுக்கு, பணியாளர்களுக்கு கட்டளையிட்ட ஒரு காரியம். அந்த வேலையாட்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கச்சாடிகளிலே தண்ணீர் நிரப்புகிறார்கள். பின்னர் அங்கே அந்த வேலையாட்களுக்கு பணிக்கப்படுகிறது, நீங்கள் இதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொடுங்கள். அவர்கள் அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். இங்கே பந்தி விசாரிப்புக்காரர்கள் அவைகளை கொண்டு போய் அந்த கல்யாண விருந்திலே இருக்கக்கூடிய அந்த விருந்தாளிகளுக்கு, அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு பரிமாறுகிறார்கள். இரண்டு விதமான பணியாட்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கச்சாடியிலே தண்ணீர் நிரப்புகிறவர்கள். அப்படி தண்ணீர் நிரப்புறதை எடுத்துக்கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரரிடத்திலே கொடுக்கிறவர்கள். இவர்களுடைய பணி கச்சாடியிலே ஊற்றுகிறதும் கச்சாடியிலிருந்து எடுத்து செல்கிறதும். மற்றொன்று, ஜனங்களுக்குள்ளாக கொடுக்கிறவர்கள். இந்த இரண்டு விதமான தன்மையை செய்யக்கூடிய இந்த பணியாட்கள், இவர்களுடைய கிரியைகள் திராட்சரசம் எப்படியாவது அங்கே அழைக்கப்பட்டவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அழைக்கப்பட்டவர்களிடத்திலே திராட்சரசத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை இவர்கள் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இது எவைகளை இந்த பூச்சக்கரத்திலே மாம்சபூர்வமாய் நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அப்படியான கிரியைகளை செய்யக்கூடிய பணியாட்கள். இந்த பணியாட்களுடைய பணி, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், தேவாலயங்கள் எழுப்பப்பட வேண்டும், வேதாகமம் அச்சடிக்கப்பட வேண்டும், வேதாகமத்தினுடைய வார்த்தைகள் பிளக்ஸ் மூலமாகவும் டிவி மூலமாகவும் மற்ற உபகரணங்களின் மூலமாகவும் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும். வேதாகம புத்தகம் அச்சடிப்பதற்கு, வேதாகம புத்தகம் டிரான்ஸ்போர்ட் மூலமாக கொண்டு செல்லப்படுவதற்கு, வேதாகம புத்தகம் விநியோகம் செய்யப்படுவதற்கு, இவைகளெல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் மாமிசத்துக்குள்ளாக பரிசுத்த ஜனத்துக்கு அவருடைய கிரியைகளை கொண்டு செல்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கிற வேலையாட்கள். இவர்கள் இந்த பரிசுத்தத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜனத்துக்குள்ளாக கொண்டு செல்லப்படுவதில்லை. இவர்களுடைய கிரியைகள் இந்த மாமிசத்துக்குரிய கிரியைகளுக்காக நின்று விடுகிறது. இந்த வேதாகமத்தை, சத்திய வார்த்தையை, வரலாற்று புத்தகத்தை, தீர்க்க தரிசன புத்தகத்தை, கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற பிரமாண புத்தகத்தை பந்தி விசாரிப்புக்காரர்கள் மூலமாக கொண்டு சென்று அங்கே பந்தி அமர்ந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டியாருடைய மனவாட்டியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஜனத்துக்குள்ளாக கிரியை செய்ய யாரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இந்த கிரியைகளை செய்கிறவர்கள் மாமிசத்திலே ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள். அவர்களுக்குள்ளாக உள்ளான சரீரமாகிய ஆவியின் சரீரம் இல்லாது இருக்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் தங்களுடைய கிரியைகளை பந்தியிலே இருக்கக்கூடிய பரிசுத்த ஜனத்துக்கு இந்த மன்னா கிடைப்பதற்காக தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் வேத வார்த்தையின்படி கர்த்தருக்குள்ளாக, ஆத்துமா கொண்ட பரிசுத்த ஜனத்துக்குள்ளாக அவர்கள் செய்யக்கூடிய இந்த கிரியைகள் மாமிசத்தோடு நின்றுவிடக்கூடிய கிரியைகள். மத்தேயு எழுதின சுவிசேஷம்
9ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இங்கே ஒரு வேலைக்காரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த பணிவிடைக்காரனை குறித்த சாட்சியானது அவர்கள் அறுவடை செய்யக்கூடிய வேலையாட்கள். அறுப்பு மிகுதி, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை வந்த வேலை, அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தது? அது இஸ்ரவேலர்களுக்கு அறுப்பு காலமாக இருந்தது. இஸ்ரவேலர்கள் அதற்கு பின்னர் களஞ்சியத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டுமே என்று அது வயல்வெளியிலே இருக்க கட்டிடப்படாத ஒரு காலம். அந்த வயல்வெளியிலே அது இருக்கக்கூடிய அந்த காலம் நிறைவு வரும்போது அவர்கள் அறுக்கப்பட வேண்டும். அது அறுவடை செய்யப்பட்டு அது களஞ்சியத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலம் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்த அந்த தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட காலம் இஸ்ரவேலர்களுக்கு அறுப்பு காலம். அறுப்புக்கென்று கர்த்தரால் பணியமர்த்தப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள் இஸ்ரவேலருக்குள்ளாக சுவிசேஷம் சொல்வதற்காக கட்டளையிடப்பட்டார்கள். பிரஜாதிகளுடைய தேசத்துக்குள்ளாக செல்ல அவர்கள் கட்டளையிடப்படாது இருக்கக்கூடிய அந்த காலம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சாட்சியிடக்கூடிய காலம். அறுப்புக்கு வயல்வெளியில் இருந்து இஸ்ரவேல் என்ற கதிர் அறுக்கப்பட்டு களஞ்சியத்துக்குள்ளாக சேர்க்கப்படக்கூடிய ஒரு காலம். அதற்கான பணியை செய்கிறவர்கள் அப்போஸ்தலர்கள். அதற்காக பணியை செய்தவர்கள் அப்போஸ்தலர்களோடு இருந்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, தாத்தாம், அபிராம், கோராகு இங்கே மோசேக்கு எதிராக எழும்பினதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் பொல்லாத வேலையாட்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கோராகு லேவி கோத்திரத்தான், ஆரோனும் லேவி கோத்திரத்தான். கர்த்தர் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் இருந்து இந்த லேவி கோத்திரத்தை வேறுபிடிக்கிறார். ஏனென்றால் இந்த லேவி கர்த்தருடைய சுதந்திரமாக காணப்படுகிறது. மற்ற 11 கோத்திரங்களுக்கும் கானான் தேசத்துக்குள்ளாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக மாமிசத்துக்குரிய நன்மைகளை பெறுவதற்காக அவர்களுக்கென்று தேசம் பங்கிடப்படுகிறது. இந்த லேவி கோத்திரம் கர்த்தருடைய சுதந்திரம். கர்த்தரே இவர்களுக்கு சுதந்திரம். இவர்கள் கர்த்தருக்கு உரிய கிரியைகளிலே ஆசாரியத்துவத்துக்காக கர்த்தருடைய பணிக்காக கட்டளையிடப்பட்டவர்கள். இந்த லேவி கோத்திரத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த கோராகு மோசேக்கு எதிரான கிரியைகளை செய்கிறான். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். இந்த கோராகு பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த ஜனத்துக்குள்ளாக இருக்கிறவன். இவனுடைய கிரியைகள் சபையாரை மோசேயினிடத்திலிருந்து வேறு பிரிக்கக்கூடிய கிரியையாக காணப்படுகிறது. இந்த சபையார் கர்த்தருடைய பரிசுத்த ஜனம். இந்த ஜனம் இஸ்ரவேலர்கள். இந்த இஸ்ரவேலர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மேய்ப்பனாகிய மோசேயினுடைய கிரியைகளிலிருந்து, மோசேயினுடைய பலியிலிருந்து வேறு பிரிக்கக்கூடிய கிரியைகளை செய்கிறவனாக காணப்படுகிறான். இந்த கோராகு பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்குள்ளாக கர்த்தரால் சாட்சியிடப்படாத வேறொரு பிரமாணத்தை கொண்டு வந்து சேர்த்து பொல்லாத வேலையாளுக்குரிய கிரியைகளை செய்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மோசேயும் ஆரோனும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆரோன் மோசேயுடன் சேர்ந்து பரிசுத்த ஜனங்களுக்கு அப்பத்தை கொடுப்பதற்காக கர்த்தரால் பணிக்கப்பட்டவன். மோசேக்கு உடன் ஊழியனாக ஆரோன் அங்கே தெரிந்தெடுக்கப்படுகிறான். என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார். ஆரோன் மோசேக்கு ஊழியனாக கிரியைகளை செய்கிறான். ஆனால் கோராகு பொல்லாத ஊழியனாக தன்னுடைய கிரியைகளை செய்கிறான். சபையோர் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள் தான். சபைக்குள்ளாக வார்த்தைக்கு புறம்பான ஒரு கிரியைகளை செய்கிறவனாக, எதிர்வினையாற்றுகிறவனாக காணப்படுகிறான். இங்கே ஆரோன் மோசேக்கு உடன் ஊழியனாக இருக்கிறான். கோராகு அங்கே மோசேக்கு எதிர்த்து நிற்கிறவனாக காணப்படுகிறான். எனவே மோசேக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ஊழியன் பொல்லாத ஊழியனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, கச்சாடிக்குள்ளாக தண்ணீர் ஊற்ற கட்டளையிடும் பொழுது தண்ணீர் ஊற்றாம சென்றவன் பொல்லாத வேலையாளாக சாட்சியிடப்படவில்லை. அப்படி ஒரு நிலை இருக்குமே ஆனால் கொண்டு செல்லக்கூடிய தண்ணீரை பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொண்டு போய் சேர்க்காத ஒரு நிலை இருக்குமே ஆனால் இத்தகைய கிரியைகளை செய்கிறவன் பொல்லாத ஊழியக்காரனாக சாட்சியிடப்படவில்லை. இவர்களுடைய கிரியைகள் அங்கே பரிசுத்தம் இல்லாத ஜனமாக சாட்சியிடப்படக்கூடிய அந்த ஜனத்தினுடைய கிரியைகள். ஆனால் இங்கே பொல்லாத வேலையாட்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சிக்குரிய ஊழியக்காரர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்குள்ளாக இருந்து
கர்த்தருடைய பிரமாணத்துக்கு எதிர்வினை ஆற்றுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த கோராகு மோசேக்கு எதிர்த்து நின்றான். ஆரோன் மோசேயின் உடனிருந்து கர்த்தரால் பணிக்கப்பட்ட கிரியைகளை செய்தார். ஒவ்வொரு சபை காலத்திலும் சபை காலத்தின் தூதர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன் பொல்லாத வேலையாளாக காணப்படுகிறான். அவன் கோராகின் தன்மை உள்ளவனாக காணப்படுகிறான். பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஜனத்துக்குள்ளாக ஆத்மா என்ற உள்ளான மனிதனை பெற்றுக் கொள்வதற்காக வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய மந்தையாய் சாட்சியப்பட்டிருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ளாக மாறுபாடான போதனையை கொடுக்கக்கூடியவன் இந்த பொல்லாத வேலையாள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சபை தூதர்களை எதிர்த்து நின்றவர்கள், சபை காலத்திலே சபை தூதர்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வேலையை பணியை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்வினை ஆற்றுகிறவன் கோராகி என்று சாட்சியிடப்படுகிறான். இந்த பொல்லாத வேலையால் தன்னுடைய கிரியைகளிலே கர்த்தத்துவத்தை அசட்டை செய்கிறவனாக காணப்படுவான். யூதா 8 மற்றும் 11 வசனங்களிலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசைப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ! இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிளேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இந்த கோராகின் கிரியைகளுக்கு ஒத்த பாவத்தை செய்பவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை செய்கிறவர்கள். இவர்கள் பொல்லாத ஊழியக்காரர்கள். கோராவு செய்த பாவம் என்ன? கோரா செய்த பாவம் மோசேக்கு எதிர்த்து நின்றது. பிரமாணத்தை சாட்சியிடுவதற்காக அனுப்பப்பட்டவனை எதிர்த்து நின்றது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எதிர்த்து நின்றது. இந்த கிரியைகளை செய்யக்கூடிய இந்த பணியாட்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை செய்யக்கூடிய பணியாட்கள். இவர்கள் பொல்லாத வேலையாட்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 2 தன்மையுள்ள கிரியைகளை செய்யக்கூடிய பணியாட்கள் சாட்சியிடப்படுகிறார்கள். ஒன்று ஆரோனின் தன்மையை கொண்ட கிரியைகளை செய்யக்கூடிய பணியாட்கள், மற்றொன்று கோராகின் தன்மையிலே கிரியைகளை செய்யக்கூடிய பணியாட்கள். இந்த கோராகின் தன்மையிலே பணிகளை செய்யக்கூடிய இந்த ஊழியக்காரர்கள் பொல்லாத ஊழியக்காரர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலினால் சாட்சியிடப்படுகிறார்கள். இந்த பொல்லாத ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதே சபை தூதனாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கக்கூடிய பிரமாணமாக நாம் பார்க்கிறோம். மற்றொன்று இந்த உடன் வேலையாட்கள். யார் உடன் வேலையாட்கள்? மோசேயோடு இருந்து தன்னுடைய கிரியைகளை செய்கிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாவியருக்கு எழுதின நிருபம் 16 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். உடன் வேலையாள் என்று தீமோத்தேயுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பவுல் முதலாவது சபைக்கென்று அனுப்பப்பட்ட தூதனுடைய வார்த்தையை தன்னகத்தை ஏற்றுக்கொண்ட மாம்ச சரீரம். அங்கே அவனோடு இருந்து ஊழியம் செய்யக்கூடிய அந்த பணியாளனாக காணப்பட்டவன் தீமோத்தேயு. இப்படி அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்து பவுலுக்கு கட்டளையிடப்பட்ட அந்த பிரமாணத்தை கொண்டு சென்றவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்த உடன் ஊழியர்கள். இந்த கிரியைகள் அல்லாதபடிக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை எதிர்த்து நின்று தங்களுடைய கிரியைகளை செய்தவர்கள் பொல்லாத வேலையாட்கள். மேலும் தன்னோடு இருக்கக்கூடியவர்கள் எப்படி தீமோத்தேயு உடன் வேலையாளாய் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் கட்டளையிட்ட அந்த பணியை செய்தானோ, அதே போல தன்னுடைய கிரியைகளை செய்தவர்களுடைய நாமங்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் இவைகளை குறித்து பார்க்கிறோம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியமானது சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியமானது பரிசுத்த ஜனத்துக்குள்ளாக நிறைவேறின பிரமாணத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சாட்சியாய் செய்யக்கூடிய அந்த பணிவிடை ஓட்டம் இங்கே சுன்னத்துக்காரர்கள் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15 அதிகாரம் 24 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டபடியினாலே எங்களால் கட்டளை பெறாத சிலர். இங்கே ஒரு கூட்டத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கட்டளையிடுகிறார். அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எத்தகைய வார்த்தையை கொண்டு அந்த ஜனத்தை வேறு விரிக்கிறவனாக பிரமாணத்தை சாட்சியிட்டானோ அப்படிப்பட்ட அந்த கூட்டத்துக்குள்ளாக இருந்து அவர்களால் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த பிரமாணங்களை தன்னகத்தை கொண்டு வராதபடிக்கு இங்கே வேறொரு பிரமாணத்தை சொல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
அவர்கள் அப்போஸ்தலராகிய அவர்களுடைய கட்டளையை பெறாதபடிக்கு தாங்களாக அறிவிக்கப்பட்ட வார்த்தைக்கு மாறான ஒரு வார்த்தையை கொண்டு வருகிறவர்களாய், அறிவிக்கப்படாதிருக்கக்கூடிய காரியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். விருத்த சேதனம் அது நிறைவேறின பிரமாணம். விருத்த சேதனம் இஸ்ரவேலர்களுக்காக கட்டளையிடப்பட்ட அடையாளம். இந்த அடையாளம் இஸ்ரவேலர்களை பரிசுத்த ஜனமாய் மற்ற ஜனங்களிலிருந்து வேறு பிரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளம். ஆனால் இந்த அடையாளம் புறஜாதிகளிடத்திலே கட்டளையிடப்படவில்லை. புறஜாதிகளிடத்திலே விருத்த சேதனம் என்ற இந்த நிறைவேறின பிரமாணத்தின் அடையாளம் சாட்சியிடப்படவில்லை. அப்படி நிறைவேறின பிரமாணத்தை சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சிக்கூடிய கிரியைக்காரர்களை சுன்னத்துக்காரர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே மோசேயின் பிரமாணம் நிறைவேறின பிரமாணம். அப்படி நிறைவேறி இருக்கக்கூடிய அந்த பிரமாணத்துக்குரிய அடையாளத்தை தங்களகத்தை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக வாக்குத்தத்தத்தின் மூலம், அங்கே விசுவாசத்தின் மூலம் கர்த்தருடைய சமூகத்திலே பரிசுத்த ஜனமாய் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்குள்ளாக தங்களுடைய கிரியைகளை செய்கிறவர்கள் சுன்னத்துக்காரர்கள் என்று சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு அந்த நாமமே பிதாவின் நாமம் என்று சாட்சியிடுகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் தங்களுக்குள்ளாக உள்ளான சரீரத்தை பற்றி பரிசுத்த ஜனமாக வேறு பிரிக்கப்படுகிறார்கள். அப்படி பரிசுத்த ஜனமாக வேறு பிரிக்கப்படுகிறவர்கள் மத்தியிலே அங்கே பிரமாணம் சாட்சியிடப்படுகிறது. அப்படி பிரமாணங்கள் காலத்துக்கு காலம் அது மாறுபட்ட விதமாய், காலத்துக்கு காலம் பிதாவினால் கட்டளையிடப்பட்டிருக்கிற தூதர்களை கொண்டு சாட்சியிடப்படுகிறது. அப்படி சாட்சியிடக்கூடிய அந்த பிரமாணத்தை, அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளத்தை கர்த்தர் தன்னுடைய ஊழியர்கள் மூலம் சாட்சியிடுகிறார். அப்படி சாட்சியிடக்கூடிய அந்த அடையாளத்துக்கு எதிர்வினை ஆற்றுகிறவன் சுன்னத்துக்காரன். மாமிசத்திலே செய்யப்படக்கூடிய விருத்த சேதனம் விருத்த சேதனம் அல்ல என்றும், விருத்த சேதனம் இருந்தாலும் ஒன்றுமில்லை, அது இல்லாவிட்டாலும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனையே கைக்கொள்வதிலே காரியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 7 அதிகாரம் 19 வசனத்திலே சாட்சியிடுகிறதை நாம் பார்க்கிறோம். விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறதே காரியம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நிறைவேறிய பிரமாணம் அது முந்திய பிரமாணம். முந்திய பிரமாணம் அது நியாய பிரமாணம், அது நிறைவேறி தீர்ந்த பிரமாணம். நிறைவேறி தீர்ந்த பிரமாணத்தை பற்றி கொண்டு தாங்களும் பரிசுத்த ஜனம் என்றும் தாங்களும் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறவர்கள் என்றும் முந்தின அடையாளத்தை நிறைவேறின பிரமாணத்தை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய கிரியைகளை செய்யும் பொழுது அத்தகைய கிரியைகள் சுன்னத்துக்காரருடைய கிரியைகளாக சாட்சியிடப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் முதலாவது சிறைக்கு என்று அனுப்பப்பட்ட தூதன் எச்சரிப்பின் சத்தமிட்டு சென்றிருக்கிறார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தின்படி நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அந்த எச்சரிப்பின் சத்தத்தின்படி பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். அந்த எச்சரிப்பின் சத்தத்தின்படி சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறவர்களை அடையாளம் காண கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து தரும்படியாய் தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.